எல்லாருக்கும் அன்புக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ரக்கட் செமி ஸ்மார்ட் வாட்ச் தான் அன்பாக்சிங் அது மட்டும் இல்லாமல் ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். என்னடா ரக்கட் செமி ஸ்மார்ட் வாட்ச்னா என்னன்னு நீங்கள் கேட்கலாம். ரக்கட் சொன்னால் நீங்கள் ரக்கட் ஸ்மார்ட் ஃபோன் பார்த்துருக்கலாம். ரொம்ப ரொம்ப கல் மாதிரி உள்ள ஸ்மார்ட் ஃபோன், எவ்வளோ வாட்டி கீழே போட்டாலும் வந்து உடையாத ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் இது ஒரு ரக்கட் செமி ஸ்மார்ட் வாட்ச். செமின்னு சொல்ல போனால் இது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி இருக்கும், ஆனால் ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி இல்லாத மாதிரி இருக்கும். அது நீங்கள் இந்த ரிவ்யூ பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இது பட்ஜெட்டில் வர ப்ராடக்ட் எல்லாராலுமே வாங்க முடியும். முக்கியமான விஷயம், நம்ம வந்து புது ஸ்டுடியோவில் இருக்கிறதால தான் நான் வந்து என் மொபைலில் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ரூம் எம்டியாக இருக்கிறதால கேமரா மைக் எது போட்டாலும் வந்து எக்கோ அடிக்க தான் செய்யும். அதனால் வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள். அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஸ்போவன் பிராண்டோட ஒரே ஒரு ரக்கட் செமி ஸ்மார்ட் வாட்ச் தான் நம்ம கையில் இருக்குது. பாக்ஸ் வந்து இப்படி தான் வந்துச்சு. எனக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து மேலே ஒரு அவங்களோட லோகோ போட்டிருக்கு, கீழே பார்த்தீங்கன்னா வந்து அது என்ன பிராண்ட் மாடல் நம்பர் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா வந்து QC பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளார வந்து இன்னொரு பாக்ஸ் வந்து இருக்குது. பார்க்குறதுக்கு டீசெண்டாக தான், பேக்கிங்லாம் நல்லா டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மள்ட்ட இருக்கிறது ரக்கட் ஒரே ஒரு செமி ஸ்மார்ட் வாட்ச் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்குது. இது வந்து பல கலரில் வருது. உங்களுக்கு லைட் ப்ளூ, ஃபுல் பிளாக், அது மட்டும் இல்லாமல் ரெட், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கலர் கூட வருது, க்ரீன் கலரு. இப்போ நம்மள்ட்ட இந்த வாட்ச் இருக்குது. இந்த வாட்ச் நம்ம அழகாக வந்து வெளியாக்கிடலாம். வாட்சுக்குள்ளார பார்த்தீங்கன்னா வந்து ஒரு யூசர் மேனுவல் வந்து உள்ளார வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு சார்ஜர் தேவைப்படாது. ஏன்னா நான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தெரியும் இது எந்த விதத்தில் ஸ்மார்ட் வாட்சாக வந்து வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு. யூசர் மேனுவல் பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக வந்து இங்கிலீஷில் வந்து கொடுத்துருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் ஆப்பில் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லிட்டு தெளிவாக எல்லாமே இருக்குது இந்த யூசர் மேனுவல். கண்டிப்பாக யூசர் மேனுவல் கோத்ரூ பண்ணிக்கிறது நல்லது சொல்லுவேன். ஓகே, நம்ம வாட்சோட பில்ட் குவாலிட்டி பார்க்கலாம். வாட்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சாலிடான வாட்ச் சொல்லலாம். ஏன்னா ரக்கட் வாட்ச்னு சொல்லிட்டு தான் இது கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி மிலிட்ரி பர்பஸில் வந்து எல்லாருமே வந்து இந்த ரக்கட் வாட்ச் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, இப்போ ஓவராலாக இதோட என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது நம்ம பார்க்கணும்னா இது பில்ட் குவாலிட்டி எப்படி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்க திக்னஸ் வந்து உங்களுக்கு வந்து 14 mm வருது. அது மட்டும் ரொம்ப சாலிடான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது. அதனால் கீழே போட்டால் கூட அவ்வளோ சீக்கிரமாக உடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து 50 mm வந்துடுது நான் மெஷர் பண்ண விதத்தில். அது மட்டும் டோட்டல் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிப்பு அது மட்டும் லென்த்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 26.50 வந்து வருது உங்களுக்கு டோட்டல் ஸ்ட்ரிப் சைஸு. அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்க ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்ட்ரிப், நல்ல குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. எந்த விதத்துலையும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக மக்கி போகாது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து IP67 வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க. மேலே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர். அந்த ஸ்டிக்கரை நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிட்டேன்னா இதில் வந்து நீங்கள் கிளாஸ் நினைக்கிறேன், இல்லை தப்பு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதில் வந்து கொரில்லா கிளாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. எக்கானது கொண்டும் இதில் வந்து கொரில்லா கிளாஸ் 4 இருக்கிறதால உங்களுக்கு எந்த ஸ்க்ராட்சாக இருந்தாலும் சரி, எந்த விதத்தில் வந்து கீழே விழுந்தாலும் வந்து இந்த கிளாஸ் அவ்வளோ சீக்கிரம் விழுவாது. இது முற்றிலுமாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாடி இருந்தது. அதனால் டஸ்ட் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப் எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து இந்த வாட்சில் வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருக்கனால இது வந்து 100% வந்து என்ன கீழே விழுந்தாலும் சரி நம்மளுக்கு வந்து செக்யூரிட்டியில் வந்து நம்பர் 1 வாட்ச். ஓகே, இப்போ இது நம்ம வந்து பவர் ஆன் பண்ணலாம். பவர் ஆன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளான ப்ராசஸ் தான். இந்த இதில் கொடுத்துருக்க பார்த்தீங்கன்னா வந்து மேலே வந்து லைட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து மோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று வச்சுருக்காங்க. கீழே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து எஸ்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரீசெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த 4 பட்டனையும் வந்து இப்படி நம்ம பிடிச்சி வச்சா போதும். இப்படி பிடிச்சி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து இது டிஸ்பிளே வந்து ஆன் ஆகிடுச்சு. உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரே ஒரு செமி ஸ்மார்ட் வாட்ச் இருக்கிறனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் வாட்ச் கூட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்சோட ஃபீச்சர் வந்து இதில் நீங்கள் பார்க்க முடியும். ஆன் ஆக்கணுன்னே பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ண சொல்லுது. பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து லைட் ஆப்ஷன். உங்களுக்கு வந்து டே டைமில் வந்து எந்த டைமில் பார்த்தாலே வந்து உங்களுக்கு பளிச்சுன்னு தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்க பேட்டரி வந்து எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படிலாம் யோசிப்பீங்க. இதில் கொடுத்துருக்க பேட்டரி வந்து 3 வருஷத்துக்கு வரைக்கும் உங்களால் வந்து சார்ஜ் குறையா சொல்லியிருக்காங்க. 3 வருஷம் கழிச்சு பேட்டரி மாற்றினா போதும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து லைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மோட். இதில் வந்து நீங்கள் வந்து ரன்னிங் மோட் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மோட் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு வந்து ரன்னிங் மோட், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபிட்னஸ்க்கு வந்து என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ தூரம் ஓடுறீங்க அந்த ஓட்டத்தை வச்சு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எவ்வளோ நாள் ஒரு நாள் ஸ்டெப்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதே வந்து ட்ராக் பண்ணும். அதுக்கு அடுத்தது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து
திரும்பி நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபேட் பர்னர் அது மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன் இருக்குது. கூட பார்த்தீங்கன்னா வந்து அலாரம் செட் பண்ணுறது. அதுக்கடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டாப் வாட்ச் இதில் இருக்குது. ஸ்டாப் வாட்ச் இதில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்டாப் வாட்ச் வந்து இதில் கூட நார்மலான ஸ்டாப் வாட்ச் கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து எப்படி நீங்கள் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணும் இப்போ நான் சொல்கிறேன். ஏன்னா இதில் நீங்கள் மேனுவலாக டைம்லாம் செட் பண்ண தேவையில்லை. ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பில் செஞ்சீங்கன்னா தானாகவே உங்களுக்கு வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அவங்க கொடுத்துருக்கிற ஒரு சின்ன யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா iOS-க்கும் ஆப் இருக்குது, உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டுக்கும் ஆப் இருக்குது. நான் ஆண்ட்ராய்டுக்கு ஆப்பில் QR கோடு வந்து அப்படியே நான் ஸ்கேன் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ணோன்னா அந்த இது கிடைக்கும். நம்ம டேரெக்டாக வந்து கிளிக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா QR கோடில் நீங்கள் ஸ்கேன் பண்ண அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ரீட் ஃபிட்னு சொல்லிட்டு இந்த ஆப்புக்கு தான் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர் கொண்டு வரும். இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. இன்ஸ்டால் பண்ண அப்புறமா ஓப்பன் பண்ணோன்னா இது மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். ஆப்பில் வந்து பர்மிஷன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பேர் எல்லாமே வந்து செட்டப் பண்ணிங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து ப்ளூடூத் வந்து எனேபிள் பண்ண வேண்டியது இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ப்ளூடூத் கண்டிப்பாக எனேபிள் பண்ணிங்க. ப்ளூடூத் வந்து அலோன்னு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து பேர் பண்ண வேண்டியது இருக்கும். இது நீங்கள் எப்படி பேர் பண்ணணும்னா செட்டப்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் வந்து சர்ச்னு சொல்லிட்டு ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த சர்ச் டிவைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து ப்ளூடூத் ஆஃப் ஆகிருக்கும். லைட் பட்டனை நீங்கள் பிடிச்சி வச்சிங்கன்னா ப்ளூடூத் திரும்பி ஆன் ஆகிடும். நீங்கள் லைட் பட்டனை திருப்பி பிடிச்சி வச்சுக்கிறேன். இப்போ லைட் பட்டனை திரும்பி பிடிச்சி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ப்ளூடூத் உங்களுக்கு ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ப்ளூடூத் பிளிங்க் ஆகுது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்ச் டிவைஸ் நான் கொடுக்குறேன். சர்ச் டிவைஸ்னு கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எஸ் வாட்ச்னு சொல்லிட்டு உடனடி காட்டுது. பார்த்தீங்களா, இதை நம்ம வந்து ஜஸ்ட் நான் கனெக்ஷன் கொடுக்குறேன். கனெக்ஷன் கொடுத்தோன்னே வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து இது கனெக்ஷன் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃபைனலாக வந்து கனெக்ஷன் ஆகிடுச்சு. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் இதில் உள்ள டைம்லாம் சேஞ்ச் பண்ண வேணாம்னு சொன்ன காரணம் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் டைம் வந்து இதில் நீங்கள் மொபைலில் கனெக்ட் பண்ணும்போது இதோட ஒரிஜினல் டைம் வந்து இதில் காட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா 12 ஹவர்ஸ் கிளாக்னு சொல்லிட்டு 2 ஹவர்ஸுக்கு காட்டிகிட்டு இருக்கு. இதை வந்து நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா 12 ஹவர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டைம்ஸ் மாற்றிடும். ஏன்னா இன்டர்நேஷனல் டைம் மோடில் வேணுமா இல்லைனா வந்து 12 ஹவர்ஸ் மோடில் வேணுமா நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் கிளாக் வந்து இதுலேருந்து நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அப்புறமா மெசேஜ் வந்து நம்மளுக்கு மெசேஜ் வந்துச்சுன்னா இதில் வந்து இன்டிமேஷன் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு நீங்கள் வந்து இதில் வந்து என்னென்ன இதெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையும் ஃபோனு, எஸ்எம்எஸ்ஸு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் வருதோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வைப்ரேஷன் மாதிரி இதில் வந்து நோட்டிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களை ஃபோன் எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கேமரா வந்து ஃபோட்டோ எடுக்கலாம். இப்போ நீங்கள் இதை எடுத்தீங்கன்னா கேமரா எடுத்துங்க. இப்போ நான் இந்த இது நான் எடுத்து இங்கே வைக்கிறேன். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த மேலே உள்ள பட்டனை வந்து நான் டேப் பண்ணுறேன். டேப் பண்ணும்போது ஃபோட்டோ வந்து ஸ்னாப் ஆகிடுச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து கேமராக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இதில் உள்ள டேட்டா நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டிவைஸ் வந்து நீங்கள் வந்து கனெக்ஷன் வேணாம்னு சொன்னால் நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ ஹோம் பட்டனில் போனீங்கன்னா இதில் எது மாதிரிலாம் ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குன்னு நான் காட்டுறேன். இதில் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கலோரி பர்ன் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு காட்டும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பிளானில் வந்து ஏதாச்சும் நீங்கள் வந்து டார்கெட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு வந்து 3000 ஸ்டெப்ஸ் வேணும், 6000 ஸ்டெப்ஸ் வேணும் நீங்கள் செட் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து ஃபுட்பால், ஹாக்கி விளையாடுற மாதிரி இருந்தீங்கன்னா இதில் வந்து ரன்னிங், ஜாகிங் எல்லாமே வந்து நீங்கள் ஒவ்வொன்றுக்கு வந்து ஒவ்வொரு ஏற்ற மாதிரி ஃபேட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸுக்கு வந்து அதிகமாக இந்த வாட்ச் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நார்மலாக இந்த வாட்ச் எப்படி யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி வந்து ஸ்மார்ட்டாக இதில் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல் ஐடியா கிடச்சிருக்கும். வாங்க இந்த ப்ராடக்ட்டோட ப்ரோஸ் அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு முழு விவரங்களும் இப்போ நம்ம இதை பார்க்கலாம். கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஸ்போர்ட்வின் பிராண்டோட இந்த ரகட் செமி ஸ்மார்ட் வாட்ச் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்ன? ஸ்போர்ட்வின் பிராண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இந்தியாவிலும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இன்டர்நேஷ்னல் சைட்லையும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியாவில் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இது வந்து 1281 ரூபா வரும். அமேசானில் பெஸ்ட் பை லிங்க் கொடுத்துருக்கேன். இதே AliExpressல வாங்கினீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். எதில் வாங்கணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ரெண்டுமே வந்து ஒரே ரீசேலர் தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் AliExpressல வாங்குறதால உங்களுக்கு கஸ்டம் டியூட்டி அதெல்லாம் எதுவுமே வராது. உங்களுக்கு வந்து 10 to 15 days ஆகும் வர்றதுக்கு. அமேசானில் 4 days ஆகிடும். உங்களுக்கு எந்தெந்த கலர் வேணுமோ அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கேன். பிடிச்சிருக்க கலரை நீங்கள் வாங்கிங்க. ஓகே, இந்த ஸ்மார்ட் வாட்சோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன். இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து அட்வான்டேஜ் சொல்ல போனால் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி. 1000 ரூபா எல்லாராலையும் வாங்க முடியும். ஒரே ஒரு நார்மலாக மார்க்கெட்டில் விற்கிற டிஜிட்டல் வாட்ச் மாதிரி இது வந்து பார்வை இருக்கும். ஆனால் இது ஒரு ரக்கட் செமி ஸ்மார்ட் வாட்சாக இருக்கிறதால உங்களுக்கு அதிகமாக நீங்கள் வந்து எவ்வளோக்கு இன்றைக்கி ஒரு நாளைக்கு கலோரி பர்ன் பண்ணீங்க, எவ்வளோக்கு வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே ஸ்டாப் வாட்ச்சு எல்லாமே உங்களால் இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு சொல்லப்போனால் ஒரே ஒரு ஸ்மார்ட் பேண்ட் வாங்குகிற எல்லா ஃபீச்சருக்கு மேலே இதில் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு மெசேஜ் அலர்ட் பண்ணுறது எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஒரு காம்பேக்டான வாட்ச்னு சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் கீழே போட்டாலும் சரி எந்த ப்ராப்ளம் வராது. 3 வருஷம் வரைக்கும் பேட்டரி ப்ராப்ளம் வராது. ஏன்னா நார்மலான நீங்கள் வந்து வாட்சில் உள்ள அதே பேட்டரி தான் இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் 3 வருஷம் கழித்து தான் உங்களுக்கு வந்து ஒரு வேளை பேட்டரி மாற்ற வேண்டியதாக இருக்கும் சார்ஜ் குறைஞ்சிச்சுன்னா. அதனால் வந்து எந்த கவலையும் இல்லை இந்த வாட்சை பொறுத்தருக்கு. டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல போனால் இதில் வந்து ஹார்ட் ரேட் சென்சார் மட்டும் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக இருந்திருக்கும். அது ஒன்று இல்லாது வந்து எனக்கு ஒரு குறையாக தான் தெரியுது. ஆனால் 1000 ரூபாய்க்கு வந்து இது ஒரு வேல்யூ ஆஃப் த மணி தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக இது ஒரு செமி ரக்கட் ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஒரு ஒன் ஆஃப் த வேல்யூ ஆஃப் த மணி. எல்லாராலுமே வாங்க முடியும். இந்த ப்ராடக்ட் பற்றி உள்ள உங்களுக்கு கருத்தில் ஃபீட்பேக்ஸ் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட்ஸ் வந்துடுறாங்க. இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்ஸ் வந்து நான் வைக்கணும். வீடியோ பிடிச்சினா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணி டீட்டெயில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோ வந்துக்கிட்டே மாண்டி சைனிங் ஆஃப் முகமது. Bye.